யூகேல லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இமிகிரேஷன் சம்பந்தமா, ஸ்கில் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமா, ஸ்டூடெண்ட்ஸ் சம்பந்தமா பல சட்டத்திட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க என்றது தெரியாமல் நிறைய பேர் என்னட்ட பல கேள்விகளை கேட்டாங்க. டிபெண்டன்ஸ் எந்தெந்த வீசாவில் இப்போ வரலாம், ஸ்கில் ஒர்க்கராக யூகேக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 38,000 பவுண்ட்ஸுக்கு மேலே சேலரி நாங்கள் எடுக்கணுமா என்ற தொடர்பிலான பல கேள்விகளை நிறைய பேர் என்னட்ட கேட்டாங்க. எனவே எல்லாருக்கும் பதில் சொல்லும் விதமாக இந்த வீடியோவில் லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் செய்திருக்கிறாங்க, யூகேல அதிக அளவில் இந்தியர்கள் வேலை செய்கிறதா அடையாளப்படுத்தி அது தொடர்பில் விசேட கவனத்தை செலுத்துறதுக்கும் யூகே அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. ஆக இதனால இந்தியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? அது மட்டும் இல்லாமல் 1000 புதிய பணியாளர்களை யூகே அரசாங்கம் இமிகிரேஷன் சம்பந்தமாகவும் அதே போல இந்த ஸ்பான்சர் லைசன்ஸ் ஸ்கில் ஒர்க்கர்களை கவனிக்கிறதுக்காகவும் வேலையில் நியமிக்க இருக்கு. இது எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது? யூகேல அண்மை காலமாக ஸ்பான்சர் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுடைய லைசன்ஸ்களை கேன்சல் பண்றதையும் காணக்கூடியதா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெல்கம் டு கிரிதரன் vlogs. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய சேனலில் யூகேயினுடைய இமிகிரேஷன் அப்டேட், ஜாப் வேகன்சிஸ், யூகேயினுடைய அண்மைக்கால செய்திகள், ட்ராவல் vlog அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர். நான் ஒரு இமிகிரேஷன் ஆலோசகரோ லீகல் அட்வைசரோ கிடையாது. யூகேல இருக்கிறேன். யூகே சார்ந்த தகவல்களை, உண்மையான தகவல்களை எங்கிருந்து பெறலாம்ன்றது எனக்கு தெரியும். அந்த தரவு தளங்களிலிருந்து பெற்று நிறைய பேர் பயன்பெறணும்ன்றதுக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். கிரி, டிபெண்டன்ஸ் எந்தெந்த வீசாவுக்கு இப்போ அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு பதில் அளித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டிபெண்டன்ஸ் எல்லாமே இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரிஷி சுனாக்கினுடைய கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இருக்கும்போதே நிப்பாட்டிட்டாங்க. ஆனாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் PhD ப்ரோக்ராம், போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் ப்ரோக்ராமுக்கு வரவங்களுக்கு டிபெண்டன்ட் அலோவ் பண்ணுறாங்க. மற்ற எந்த ஸ்டூடெண்ட் வீசாவுக்கும் டிபெண்டன்ஸ் இல்லை. அதே மாதிரி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கேர் ஒர்க்கர்ஸுக்கு டிபெண்டன்ஸ் இல்லை. ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு டிபெண்டன்ஸ் இருக்குது. ஸ்கில் ஒர்க்கராக இங்கே யூகேக்கு வர்றவங்க உங்களுடைய டிபெண்டன்ஸையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். ஆனாலும் ஒரு சில வேலைகளுக்கு அந்த கம்பெனிஸ் வேலையை கொடுக்கும் போதே சொல்லுவாங்க உங்களுடைய ஸ்கில் ஒர்க்குக்கு டிபெண்டன்ட் இல்லை அப்படின்ற விதமாக சொல்லுவாங்க. எனவே இது அந்தந்த கம்பெனியினுடைய பாலிசியை பொறுத்ததுன்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்தது இந்த சேலரி த்ரெஷோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பவுஸ் வீசாவில் யூகேல இருக்கிற ஒரு ஆள் வெளிநாட்டில், அது இலங்கையிலையா இருக்கட்டும் இந்தியாவிலேருந்து உங்களுடைய பார்ட்னரை ஸ்பவுஸை யூகேக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யூகேல இருக்கிற உங்களுக்கு குறைந்தபட்ச வருமானமாக 29,000 பவுண்ட்ஸ் இருக்க வேணுமென்ற நடைமுறை இப்போதைக்கு இருக்குது. இதையும் ஒரு மாற்றமாக ஆகஸ்ட் மாதத்தில் கவனிக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்பவுஸை ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 29,000 பவுண்ட்ஸ் நீங்கள் இயருக்கு சேலரியாக எடுக்கணும். ஸ்கில் ஒர்க்கர்ஸில் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 29,000 பவுண்ட்ஸ் ஆண்டுக்கு நீங்கள் சம்பளம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஹெல்த் கேர் செக்டரில் யூகேல ஒர்க் பண்ணலாம். அடுத்தது இன்னும் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தில் 38,700 பவுண்ட்ஸாக அறிவித்ததை இப்போ 26,200 பவுண்ட்ஸாக மாற்றி வச்சிருக்காங்க. 26,200 பவுண்ட்ஸாக எதை மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஸ்கில் ஒர்க்கர் ரூட்டில் இருந்து ILR என்று சொல்லப்படுற இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைனுக்கு மாற போகிறீங்க. அதாவது இங்கே PR ஸ்டேட்டஸுக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஆண்டு வருமானம் இப்போதைக்கு 26,200 பவுண்ட்ஸாக இருந்தால் போதும் என்ற ஒரு மாற்றமும் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ஸ்கில் ஒர்க்கர் ரூட்டில் இருந்து யாரெல்லாம் ILRக்கு மாற போகிறீங்களோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஸோ கொண்டாடுங்க. இந்த சேலரி த்ரெஷோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற இந்த 29,000 பவுண்ட்ஸ், அதே மாதிரி 26,200 பவுண்ட்ஸ் என்ற மாற்றங்கள் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய இறுதி பகுதியில் 34,500 பவுண்ட்ஸாக மாற்றுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதேவேளை 2025 அடுத்த வருஷம் 38,700 பவுண்ட்ஸாக மாற்றுறதுக்கான திட்டங்களையும் இப்போ இருக்கிற அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து செய்யப்பட்டிருக்கிற மாற்றங்களில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் 10 இயர்ஸ் ரூட்டில், அதாவது இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன்ல நீங்க 10 இயர்ஸ் ரூட்ல PR எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கான ஒரு மாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்கு. அந்த மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு வருஷத்துல 12 மாதத்துக்குள்ள நீங்க யூகேக்கு வெளியே 180 நாட்களுக்கு மட்டும் தான் இருக்கணும். 180 நாட்களுக்கு அதிகமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய அந்த 10 இயர்ஸ் ரூட் என்ற அந்த இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன்ன்றது பாதிக்கப்படும். இவ்வளவு நாளும் இந்த நடைமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா 10 வருஷத்துக்கு நீங்க 184 நாட்கள் தான் நீங்க யூகே
யூகேக்கு வெளியே இருந்திருக்கணும் என்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 10 இயர் ரூட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஐஎல்ஆருக்கான 10 இயர் ரூட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 180 நாட்கள் நீங்கள் யூகேக்கு வெளியில் இருக்கலாம் என்ற ஒரு மாற்றமும் செய்யப்பட்டிருக்கு. இதையும் இந்த ஆகஸ்ட்டில் வந்த ஒரு மாற்றமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான ஸ்பான்சர் லைசன்ஸ் வச்சிருக்கிறவர்களுக்கான நடைமுறைகள் மிக இறுக்கமாக்கப்பட்டிருக்கு. காரணம், ஏற்கனவே லைசன்ஸ் பெற்றவர்கள் இப்போது பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் வந்து ஃபேக்கான கம்பெனிகளை உருவாக்கி இல்லாத ஒரு கம்பெனிக்கு ஸ்பான்சர் லைசன்ஸை பெற்று இங்கே யூகேக்கு ஆக்களை கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு பிடிபட்டதுனால பல நிறுவனங்கள் வந்து இப்போது மூடப்பட்டு கொண்டிருக்கு. குறிப்பாக இதுக்காக யூகே அரசாங்கம் 1000 பணியாளர்களை, புதிய அரசாங்கம் 1000 பணியாளர்களை புதிதாக நியமிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ற விதமான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே இதில் என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அல்லது எப்படியான இறுக்கமான நடைமுறைகள் வந்து இப்போது பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஸ்பான்சர் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்பான்சர் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணும்போதே கம்ப்ளைண்ட்ஸ் செக்ன்றது இறுக்கமாக்கப்பட்டிருக்கு. முதல்ல 10 அப்ளிகேஷனில் 2 அப்ளிகேஷனுக்கு தான் வந்து அதிகப்படியான கேள்விகள் அல்லது கம்ப்ளைண்ட் செக்ன்றது இருக்குது. ஆனால் இப்போது 10 அப்ளிகேஷனில் 6 அல்லது 7 அப்ளிகேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செக்ன்றது அதிகமாக இருக்குது. உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து என்ன, உங்களுடைய கம்பெனி உண்மையாகவே ரன் பண்ணிட்டு இருக்கா, உங்களுடைய கம்பெனியினுடைய பேங்க்ல கேஷ் இருக்கான்றதை லைவாக அப்டேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. கொஸ்ட் லெட்டருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன, எத்தனை பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறீங்க, இந்த குறித்த நபரை நீங்கள் யூகேக்குள்ள கொண்டு வரதுக்கு எலிஜிபிளான ஆளுன்றதுக்கான காரணங்களை சொல்லுங்கன்றது தொடர்பான பல கேள்விகள் கேட்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீட்டைல் செக்டரில் லைசன்ஸ், ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வச்சிருக்கிறவர்கள் ஸ்பான்சர் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த நபர்கள்ட்ட வந்து இன்டர்வியூ நடத்துகிற ஒரு முறையையும் வந்து இப்போது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகவே வந்து ஸ்பான்சர் லைசன்ஸ்ன்றது இவ்வளவு நாள் எடுக்கிறது யூகே பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகும் இப்போது பின்பற்றப்படுகின்ற நடைமுறைகளின்படி ஸ்பான்சர் லைசன்ஸ் எடுக்கிறதுன்றது மிக மிக ஒரு சிக்கலான முறையாக இருக்குது. இதுக்கு போதுமான ஒரு லீகல் அட்வைஸ், நல்ல சொலிசிட்டரை நீங்கள் பிடிக்க வேண்டியது உங்களுடைய கட்டாயமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு அட்வைஸை எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த இன்கண்ட்ரி சிஓஎஸ் என்று சொல்லப்படுற யூகேக்கு உள்ளேயே நீங்கள் ஸ்பான்சரை வழங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் வந்து இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 5 ஒர்க்கிங் டேஸில் சிஓஎஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கும் ஒரு புதிய நடைமுறை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே இன்கண்ட்ரி சிஓஎஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த இன்கண்ட்ரி சிஓஎஸ்ன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, இல்லாட்டி ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க ஸ்விட்ச் பண்ணி ஒரு வீசாவை பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு வந்து இந்த இன்கண்ட்ரி சிஓஎஸ்ன்றது நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஸோ இதுக்கான நடைமுறைகளில் தான் ஃபாஸ்ட் ட்ராக்காக 5 ஒர்க்கிங் டேஸில் எடுக்கிறதுக்கான ஒரு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஸ்பான்சர் லைசன்ஸை பெற்றவங்க அந்த லைசன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை செக் பண்ணுறதுக்கு திடீரென்று சொல்லி எந்த விதமான முன் அறிவிப்புகளும் இல்லாமல் அந்த லைசன்ஸை எந்த அட்ரஸில் பெற்றாங்களோ அந்த அட்ரஸுக்கு விசிட் பண்ணி, இப்போ ஒரு நீங்கள் ஆஃப் லைசன்ஸுக்கோ ஒரு கடைக்கோ பெற்றிருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த கடைக்கு வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இந்த நபரை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி எடுத்தீங்களோ அந்த நபருக்கு தான் நீங்கள் வேலையை கொடுத்து வச்சிருக்கீங்களா, அந்த நபர் வேலை செய்கிறாரா, எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறார், அவருடைய சேலரிகளை வந்து நீங்கள் ஒழுங்காக பே பண்ணுறீங்களா என்ற தொடர்பிலான முழுமையான விஷயங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, நேரடியாக விசிட் பண்ணுறாங்க. இது மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஆகவே வந்து யாராவது ஸ்பான்சர் லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனடியாக அது தொடர்பான ப்ராப்பரான ஒரு லீகல் அட்வைஸை எடுத்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஸ்பான்சர் லைசன்ஸ்ன்றது கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஸ்பான்சர் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பி வைங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். யூகேண்ட புதிய அரசாங்கத்தினுடைய ஹோம் செக்ரட்டரி கூப்பர் இமிகிரேஷன் அட்வைசரி கமிட்டிக்கு ஒரு அவசர கடிதத்தை எழுதி அனுப்பி வச்சிருக்கிறார். அவர் அந்த கடிதத்தில் சொன்ன விஷயம் இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருங்காலத்தில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐடி, டெலிகாம், இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் யூகேல இப்போ இருக்கிற ஸ்கில் ஒர்க்கர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெளிவந்த அறிக்கைகளின்படி இந்தியர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறாங்க. ஆக யூகே இந்தியர்களை அதிக அளவில் இந்த துறைகளில் எதிர்பார்த்திருப்பதற்கான காரணம் என்ன, யூகேல இருக்கிற மக்களுக்கு இந்த துறைகள் ஸ்கில் ஏன் போதுமானதாக இல்லை என்ற தொடர்பிலான கேள்விகளை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற காலங்களில் இந்த துறைகளில் ஐடி, டெலிகாம், இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் யூகேல இருக்கிற மக்களுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான பயிற்சிகளை வழங்கி அவர்களை இந்த துறைகளில் நம்பி இருக்கிறதுக்கான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆலோசனைகளை கூறியிருக்கிறார். ஆக இந்தியர்களுக்கு எதிர்காலத்தில் இந்த துறைகளில் வேலைவாய்ப்பு குறைகிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த துறைகளில் ஸ்கில் ஒர்க்கர்ஸாக வந்து வேலை செய்கிறவர்களை
ஊழியர்களுக்கான salary threshold வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இதுவும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான மாற்றமா இருக்கு. இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருந்த இவ்வளவு விஷயங்களும் தான் இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் லேபர் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கொண்டு வந்திருக்கிற முக்கியமான பல மாற்றங்கள்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லாட்டி வேறு ஏதாவது மாற்றங்கள் செய்திருக்காங்களா என்ற தொடர்பிலான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் தேடி அதுக்கான ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸினுடைய அப்டேட்டுகள் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸை கொண்டு வரதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.